சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களே உங்களை வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம். ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. என்னன்னா, இந்த தளத்தில் நாங்கள் பேசுகின்ற போது, குறிப்பாக நாங்கள் இருவரும் பேசுகின்ற போது, ஒரு முத்திரை நீங்க குத்திருக்கீங்க. இவர்கள் அரசியல் ஜோதிடர் என்று. நெறைய பேர் பார்க்குறவங்களும் அதான் கேட்குறாங்க. அதுக்கு மேல என்ன ஒண்ணு நடக்குதுன்னா, யாரை பார்த்தாலும் ஏன் அடுத்த வீடியோ வரல, அடுத்த வீடியோ வரல, அடுத்த வீடியோ எப்போ போடுவீங்க? இப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த அளவிற்கு நம்முடைய அரசியல் விமர்சனங்கள், ஜோதிட ரீதியாக நாம் சொல்கின்ற பலன்கள் அனைவருக்கும் பொதுவானதாக இருக்கிறது. இங்கே ஒரு தர்மம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த தர்மத்தை மீறி நாம் எதையுமே செய்யவில்லை. இப்போ கடந்த வீடியோக்களை பார்த்தீங்கன்னா, மாண்புமிகு முதல்வர் அவர்களை பற்றி, எதிர்க்கட்சி தலைவர்களை பற்றி, சமீபத்தில் கட்சியை ஆரம்பித்திருக்கின்ற தாவேக தலைவர் விஜய் அவர்களை பற்றி, துணை முதல்வர் பற்றி, இப்படி எல்லாரையும் பற்றி பேசிட்டு இருக்கோம். அவருடைய சுய ஜாதகத்தை கையில் வைத்துக்கொண்டு, அவருடைய நடக்கின்ற திசா புத்திகள், ராசி, திசை எல்லாவற்றையும் வைத்து தான் பேசிட்டு இருக்கோம். இப்போ அதன் பிறகு ஒரே விஷயத்தை சும்மா சும்மா மாவு அரைச்சிடக்கூடாதுல்ல. அதன் பிறகு ஏதாவது விஷயம் சொல்லியாகும் இல்லை, கையில் எடுக்கணும் இல்லை. அப்படி பார்க்கின்ற போது நாங்கள் இருவரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்தோம். நம்முடைய சன் அஸ்ட்ரோ டிவியையும் சேர்ந்து இது முடிவெடுத்தது. என்னன்னா, சார் சும்மா தலைவரை பற்றியே பேசிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு கட்சிக்கு என்று ஒரு ஆயுள் இருக்கும். அவனுக்கு நல்ல நேரம் இருக்கும், பாதகமான நேரம் இருக்கும். இந்த 2026ஆம் ஆண்டு பிறக்கின்ற போது ஒவ்வொரு கட்சியினருக்கும் எப்படி இருக்கும், அதை நீங்க கொஞ்சம் பேசினா நல்லா இருக்கும் என்று வேண்டுகோள் வந்ததற்கு அடிப்படையில் அதனை ஏற்று இப்போ இந்த களத்துக்கு நம்ம வந்திருக்கோம். பொதுவா நான் பேசும்போது மீண்டும் சொல்லிக் கொள்கிறேன், எவருக்காகவும் பேசுவது கிடையாது. நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற ஜாதகத்தை வைத்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறோம். யார் வேணாலும் வாங்க பேசுங்க. இது தவறாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டால் நிச்சயமாக இத்தோடு நிப்பாட்டிக்கிறோம். ஏன்னா ஜாதக ரீதியாக பலன்களை சொல்லுகின்ற போது எவரும் தவறு சொல்ல முடியாது. அனைவருக்குமே தெரியும் ஜாதகம் என்றால் என்ன, கிரகங்கள் என்றால் என்ன, நாம் என்ன பேசிக்கிட்டு இருக்கோம், அதை தான் பேசிட்டு இருக்கோம். அப்போ யாருக்கு நல்ல நேரம் இருக்கு, யாருக்கு பாதகமான நேரம் இருக்கு, அதையெல்லாம் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. சரி, இந்த 2026ஆம் ஆண்டு தேர்தலை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற தமிழகத்திற்கு மற்ற தலைவர்களை பற்றி நாம் பேசி முடிச்சே விட்ட நிலையில் அவர்களுக்கு முன்னாடி பேசதான் போறோம். இன்னும் ஒவ்வொரு பேச்சுகள் நிறைய பேசுவதற்கு இருக்கு. பேசுகின்ற நிறைய இப்போ ஒவ்வொரு அரசியல் கட்சி தொடங்கப்பட்ட நாள், அந்த நாளில் எந்த நாள், அப்போ அந்த நிமிடத்தை வைத்து, அந்த நேரத்தை வைத்து அவர்களுக்கு எந்த ராசி வருகிறது, எந்த லக்னம் வருகிறது, இப்பொழுது என்ன திசாபுத்தி நடக்கிறது அந்த கட்சிக்கு, அப்படியெல்லாம் பார்க்கின்ற போது இது பொதுவான பலன் மட்டும்தான். இதை நீங்க தெரிஞ்சுக்கலாம். என்ன, ஒரு அரசியல் கட்சி தலைவருடைய ஜாதகம் என்பது தனி, அந்த அரசியல் கட்சியுடைய ஜாதகம் என்பது தனி. இதனை இரண்டையுமே ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இன்னும் கூடுதலாக பலன்களை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். இப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோசமான நிலை கூட இருக்கலாம். ஆனால் அரசியல் கட்சியுடைய ஜாதகத்தை பார்க்கின்ற போது மாற்றம் ஏற்படலாம். எது தீர்மானிக்க போகிறது என்பதை பிறகு பார்க்க போறோம், அது நிச்சயம் பார்க்க போறோம். சரி, இப்போ இந்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் டிஎம்கே, அப்போ இந்த டிஎம்கே என்கின்ற எழுத்து என்பது எதை குறிக்கிறது? ஆங்கில எண்கணிதப்படி 10ஆம் எண்ணை குறிக்கிறது. அப்போ அந்த கட்சியை பார்த்தீங்கன்னா ஒரு அழிக்க முடியாத, யாராலும் வீழ்த்தி விட முடியாத, எந்த நிலை வந்தாலும் அந்த நிலையை சமாளித்து கொண்டு வளர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு கட்சியாகத்தான் இந்த நிமிடம் வரை திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து கொண்டே இருக்கிறது. அது சின்ன வேற உதயசூரியன். நீங்க அப்படியே கூட்டி பாருங்க, எண் கணித நியூமரல் தெரியும் உங்களுக்கு. டிக்கு 4, எம்முக்கு 4, கேவுக்கு 2 கூட்டி பார்த்தா 10. 10னா 1, 1னா சூரியன். அப்போ சூரியன் இப்போது பிரகாசித்து கொண்டே இருக்கும். சில கிரகங்கள் தேய்வதும் வளர்வதுமாக இருக்கும் சந்திரன்லாம். ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒரு காரகத்துவம் இருக்கு, சக்தி இருக்கு இல்லையா? அப்படி பார்க்கின்ற போது திராவிட முன்னேற்ற கழகம் என்றாலே, டிஎம்கே என்றாலே இல்லை ஒன்றுக்குள் அடக்கமாகி விடுகிறது. பிறக்கின்ற ஆண்டு 2026. 2, 2, 4, 4, 6, 10, 1 முடிஞ்சு போச்சுன்னா இது ஒரு சப்ஜெக்ட் முடிஞ்சு போச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ராசி. இப்போ நம்ம பேச போறோம் பாருங்க, நீங்க கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு கட்சியுடைய ராசி, லக்னம் எல்லாமே தெரியும், தொடங்கப்பட்ட நாளும் தெரியும். இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி தொடங்கப்பட்டிருக்குன்னா 17/9/1949. அந்த நாளில் இருக்கின்ற ராசின்னு பார்த்தீங்கன்னா மிதன ராசி, புனர்பூச நட்சத்திரம். பொதுவாக நான் சொல்லுவேன், மிதன ராசியில் யார் பிறந்துட்டாலும் பரவாயில்ல, உச்சத்தை தொட்டு கொண்டே இருப்பான்னு சொல்லிட்டே இருப்பேன். யார் தெய்வம் தேவையில்லை, கூட்டணியும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லையா, போங்க. அப்பா தெய்வ தேவையில்ல, அம்மா தெய்வ தேவையில்ல, அண்ணன் தெய்வ தேவையில்ல, தம்பி தெய்வ தேவையில்ல, மிதனத்தில் பிறந்துட்டியா நீ நிச்சயமா பெரிய ஆள் ஆகுன்னு சொல்லுவார்.
அப்படி பார்க்கின்ற போது இந்த கட்சி உதித்த நேரம் மிதுன ராசியில் புனர்பூச நட்சத்திரத்தில். அதற்கு மேலாக இந்த காலகட்டம் ஒரே ராசியோட நிப்பாட்டிக்கு வைப்போம். திசாபுத்திகளும் போக வேண்டாம். கோச்சார பலன்களை எடுக்கின்ற போது ராசி மட்டும் போதும். கிரகங்கள் எங்கே சஞ்சரிக்கின்றார்கள் என்பதை பார்த்த போதும். அப்படி பார்க்கின்ற போது இந்த தேர்தல் நடைபெறுகின்ற காலகட்டத்தில் இதான் முக்கியம். தேர்தல் நடைபெறுகின்ற காலகட்டத்தில் இப்பொழுது மிதுன ராசிக்கு 9ஆம் இடத்திலிருந்து மிக சுபிட்சமான பலன்களை வழங்கி கொண்டிருக்கின்ற கர்மகாரகன். அவர்தான் மக்கள் செல்வாக்கி உண்டாக்கிடக்கூடியவர். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஜாதகத்தின் படி பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி அவர் தான், மகர லக்னவர். ராசிக்கு பார்த்தீங்கன்னா 8க்கு 9 கூடியவர். 9ஆம் இடத்தில் இப்பொழுது சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். மிக யோகமான காலகட்டத்தை, எல்லோரையும் எதிர்த்து செயல்படக்கூடிய அளவிற்கு ஒரு வலிமையை இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இப்போது வழங்கி கொண்டிருக்கார். நாம் பேசிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில், இந்த நேரத்தில் 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பயிற்சி நடைபெறுகிறது. சனி பயிற்சியினுடைய இடம் என்று பார்க்கின்ற போது ராசிக்கு 10ஆம் இடம். ராசிக்கு 10ஆம் இடம் என்று வருகின்ற போது இப்பொழுது உள்ள ஆதாயமான நிலையில் கொஞ்சம் சங்கடங்களை சந்திக்க வேண்டிய நிலை உண்டாகும். இதை முக்கியமாக கவனிக்கணும். அப்போ மக்களுடைய செல்வாக்கினை கொடுத்திடக்கூடிய ஒரு கிரகணம் பார்த்தீங்கன்னா சனிதான். இப்போ 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது 12 ராசிகளில் 9ஆம் இடத்தில் சனி சஞ்சரிக்கின்ற காலத்தில் மட்டும்தான் மிக அதிகபட்சமான யோகங்களை ஒவ்வொரு ஜாதகருக்குமே வழங்குவார் சனி. அப்போ இந்த யோக காலம் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாம் பேசுகின்ற நேரத்தில், தேர்தல் வருகின்ற நேரத்தில், தேர்தல் அறிவிக்கப்படுகின்ற நேரத்தில், தேர்தல் நடைபெறுகின்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா சனி அமரப்போகின்ற இடம் 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம். அப்போ சனி பதவி கொடுப்பாரா இல்லை பிரச்சனையை ஏற்படுத்துவாரா என்பதை தம்பி சிவகுரு ரவி அவர்கள் தொடர்வார். ஓம் நம சிவ. பரணிதரன் சார் அவர்களுக்கு வணக்கம். சன் அஷோ டிவி மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சார் நல்லா கருத்தெல்லாம் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நம்ம கருத்துன்னு ஒன்று இருக்கு சொல்லணுன்றதுனால. அதாவது இது ராசி பலனாக்கா கட்சிக்கு தான், அரசியல் தலைவர்களுக்கு அல்ல. இந்த கட்சி துவங்கி இருக்கக்கூடிய அந்த நாள் என்ன, எத்தனை ஆண்டுகள் இருக்கு, என்ன அமைப்பு போயிட்டு இருக்கு, எந்த சித்தாந்தத்தின் நிலைப்படி இந்த இது பயணிக்குது, இதனுடைய வெற்றி தோல்வி எப்படி இருக்கும், இந்த 2026 அமைப்பு இதுதான். இப்போ நம்ம திமுகவுடைய கட்சி ஆரம்பிச்சவர் அறிஞர் அண்ணா. அவருடைய ஆளுமைக்கு மிக சிறப்பான ஒரு அமைப்பு. அவருடைய கைராசி என்னவோ இன்ன வரைக்கும், இன்னைக்கு அந்த கட்சி ஆரம்பித்து 76 ஆண்டுகள், அதாவது ஒரு நூற்றாண்டு கிட்ட வந்துடுச்சு. இந்த அமைப்பை அந்த மைல்கல்லை தொற்றுக்குனாக்கா அது ஒரு பெரிய சாதனை. இதுக்கு அடுத்தது அண்ணா திமுக, அதையும் பேச போகிறோம். அதுவும் 53 ஆண்டுகள், அதுவும் நிறைவாக வந்திருக்கு. அரை நூற்றாண்டை முடிச்சுட்டு போயிருக்கு. இந்த 2 திராவிட அமைப்புகளையும் தூக்கி பிடிச்சது அறிஞர் அண்ணா, கலைஞர், ஜெயலலிதா அம்மா, எம்ஜிஆர், இப்போ தமிழக முதலமைச்சராக இருக்காரு ஸ்டாலின், அவருக்கும் பங்கு உண்டு. இவங்களெல்லாம் கடந்துட்டு திராவிடத்தை ஒதுக்கிட்டு நம்ம பேச முடியாது. திராவிடத்தினுடைய பாரம்பரியத்தினுடைய வரலாற்றை இவங்க தான் மிகைப்படுத்தியிருக்காங்க. இதில் முதன்மையான ஒரு வழிகாட்டி கலைஞர், அண்ணா, இதெல்லாம் சொல்லலாம். இதெல்லாம் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். நான் எதுக்காக இது சொல்கிறேன்னா, அண்ணாவுடைய சித்தாந்த ஜோதிட அமைப்பு படி எப்படி இருக்குன்ட்டு இப்போ சொல்லிடுறேன். அண்ணாவை பற்றி நிறையா பத்திரிகை, நிறையா அந்த காலத்தில் அவரை பற்றி நிறையா நாவல்கள் எல்லாமே இருக்குது. அண்ணா கிட்ட ஒருத்தர் பேசிட்டு எதிர்மறையாக திரும்ப முடியாது. அப்படிப்பட்ட இலக்கிய நூல்கள்லாம் படித்தவர். ஆனால் தான் அண்ணா பற்றி பெருமையாக சொன்னான். தென்னாட்டின் திருவிளக்கு, கருத்து களஞ்சியம், சிறந்த எழுத்தாளர், சீர்திருத்த செம்ம, தலைச்சிறந்த பேச்சாளர் சொல்லிட்டு, காஞ்சியில் தோன்றிய கவியரசுன்றான். காஞ்சியில் தோன்றிய கவியரசுன்னும் போது தமிழுடைய அமைப்பை, தமிழ்பால் சித்தாந்தத்தை எந்த அளவுக்கு அவர் வர்ணிச்சிருக்காருங்கிறதுக்கு இதுதான். நம்ம ஜோதிடத்துக்குள்ளே தான் போகிறோம். அவரை பற்றி நம்ம சொல்லணுன்ற இந்த வரலாற்று இதோடைய அமைப்பு. திராவிடத்தை தூக்கி பிடிச்சவர் அவர், உண்மைதான். இப்போ அரசியல் சாணக்கியன். இந்த திமுக 76 ஆண்டுகள் நின்று இருக்குனாக்கா, நிலையாக நின்று இருக்குன்னா, அந்த கட்சி இப்போ சார் சொன்னார் பார்த்தீங்களா, சூரியனுடைய பெல்ட்டு. டிஎம்கே என்ன அந்த அந்த இலக்கிய அமைப்புகள்லாம் இவரு அந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்கு. அந்த நம்பரை சொல்கிற போது அது 1ன்னு வருதுன்ற உண்மைதான். அது ஏன் அது 1 வருதுன்னா,
இந்த திராவிட முன்னேற்ற கழக திமுகங்கிறது 76 ஆண்டுகள் வந்து நிறைவாக இப்போ 75 முடிச்சுட்டு 76 போய் தொடுது. 17/9/47 கட்சி தொடங்கியிருக்கு. துலாம் ராசி புனர்பூச நட்சத்திரம். ஒரு வார்த்தை சொன்னார், துலாம் ராசியில பிறக்கிற எல்லாருமே விதி பலன் வந்து நிறைவா இருக்கும், சந்தோஷத்தை அனுபவிப்பாங்க. உண்மைதான். மிதுன ராசி. மிதுனம். அந்த மிதுனத்தை அந்த இவர் தொடங்க வச்சத அந்த மிதுனத்துல சந்திரன் இருக்கார். அந்த சந்திரனுக்கு 7ஆம் இடம் சொல்லக்கூடிய இந்த இந்த ஜாதகத்தோட அமைப்பு 7ஆம் இடம் சொல்லக்கூடிய குரு வந்து ஆட்சியா இருக்கார், மகர லக்னமா இருக்கார். லக்னத்துக்கு 6ன்னு சொல்லக்கூடிய இடத்துல சந்திரன் இருக்கார். சந்திரன் வீரிய தீரிய பராக்கிரமத்தை எல்லாத்தையுமே 6ஆம் இடம் நிறைவாயிடும். 180 டிகிரியில் சூரியன், அதாவது இந்த சூரியனோ இந்த குருவோ சந்திரனோ நேருக்கு நேரம் 180 டிகிரியில் மிதுன ராசி. இவர் வந்து தனுசு ராசிலேருந்து குரு ஆட்சி பலம் பெற்று எதிரில் பார்க்குறாங்க. இந்த பார்வைங்கிறது சாதாரண பார்வை இல்லை. இது குரு சந்திர யோகமாக எடுத்துக்கலாம், கஜகேஸ்வரி யோகமாக எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு தமிழ் பாடலும் இருக்குது. வரிச்சி கேந்திரத்தில் மன்னவன் இருக்க, அரசன் தான் கேந்திரத்தில் அம்படிதான் இருக்கில், விரைவு மற்றிடத்தில் மற்றொரு மேவிய தோஷம், யானை ஒரு சிங்கம் கண்டவாறு ஓடமா, கஜகேஸ்வரியான யோகமே. 1000 யானைகள் மத்தியில் ஒரு சிங்கம் கரிச்சத்தி இங்கே நிற்குதுனாக்கா, இந்த திராவிட தேசத்தில் நிறைய கட்சிகள் வந்திருக்கு, இன்னைக்கு காணாத போயிருக்கு. ஒரு சில கட்சிகள் இருக்கு, அது வேற விஷயம். ஆனால் எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியலையே. இன்னைக்கு அதிமுக விட திமுக விட இந்த 2 பேர் தானே வளர்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா நிலையா நிற்கிறாங்க, திராவிடத்தை எடுத்து சொல்றாங்க. இது ஒரு அமைப்பு, மக்களும் அப்படித்தானே போட்டுருது. அதனால இதை வந்து ஜோட ரீதியாக பிரித்து பார்க்கும்போது கிரகங்கள் அப்படிதான் ஒத்து போகுது. அப்போ இந்த இந்த 12 கூடிய அயன சயன போக சாஸ்திர குரு ஆட்சி பலம் பெற்றது, வரவேற்புக்குரியது. 2வது இந்த லக்ன அதிபதி யாருன்னா மகர லக்னம். லக்ன அதிபதி சனிதான். இப்போ இருக்கக்கூடிய இந்த அமைப்புல சூரிய தசை சனி புத்தி 2026 7வது மாதம் வரைக்கும் இருக்குது. அந்த 7வது மாதத்துக்கு அடுத்தது வரும்பொழுது அது பலன் வேற. இந்த லக்னத்துக்கு சனி வந்து லக்னாதிபதி யோகர், ஆனால் சூரியனோட வீட்டில் இருக்கார். ஆனால் லக்னத்துக்கு மறையக்கூடாது. பின்னால் குரு 9வது பார்வையாக பார்க்குற. நீங்கள் வலைதளத்தில் சாஸ்திர கூகுளில் போய்கிட்டு நீங்கள் எடுத்து பார்க்கலாம். குரு தன்னுடைய 9வது பார்வையை ஆட்சி பெற்ற குரு பார்க்குறார். ஆனால் தசை யாருது போகுது, குரு போகல. குரு போயத்தக்க இன்றைக்கு வேண்டாம், நல்லாயிருக்கும். ஆனால் குரு பார்க்குறாரு, அவ்வளோதான். அப்போ ஆதிபத்திய ரீதியாக பார்க்கும்போது சனியினுடைய ஆதிபத்தியம் அங்கே என்ன இருக்குன்னா இந்த லக்னத்துக்கு மறைகிறார். குரு பார்க்கறதுனால ஆயுள் நிறைவாக இருக்கும். அதனால தான் கட்சி இன்னைக்கு வளர்ந்துகிட்டு இருக்கு. ஆனால் யோகம் சொல்லும்போது இந்த சனி குறுக்கில் வர பாருங்க, இதுதான். அப்போ இந்த 2026 7வது மாதம் வரைக்கும் வெற்றி என்பது கேள்விக்குறி. ஏன்னா சனி 6ஆம் இடம், சனி 8ஆம் இடம் போயிருக்காரு. ஆனால் அவர் இடத்துல இருந்த லக்னத்தை பார்க்கும்போது அது 6 சஷ்டாஷ்டகம் விஸ்வாஷ்டகம். அதாவது ஒரு கல்யாணத்துக்கு ஒரு மாப்பிள்ளைக்கு ஒரு பொண்ணுக்கு முடிச்சு போகிற இடம் 6 8 வந்தால் அந்த அந்த பொருத்தத்தை சேர்க்க மாட்டாங்க. அது எல்லா ஜோடருக்கும் தெரிஞ்சது தான். 8 12 வந்தாலும் சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா இது வந்து ஈடும் தாழ்ச்சியமாக இருக்கும். இது வந்து புயலை கலப்போம், குடும்பமாக இருக்க குஸ்திக்கு தான் நிற்பாங்க. அப்போ ஒரு 2 இணை சேர்க்கைன்றது 2 குடும்பம் உருவாக்கணும். அந்த ஒரு குடும்பம் உருவாகணுன்றதுக்கு அப்போ எத்தனை நபர்கள் கிட்ட இருந்து அந்த சுபகரத்தை முடிக்கணும்னா சாதாரண விஷயம் இல்லை. இதுதான் உண்மை. அப்போ இந்த அமைப்புக்கே இது தேவைன்னும் போது அந்த லக்னத்தை வந்து இந்த லக்னத்துக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய லக்னாதிபதி மறைகிறார். அது என்ன இருந்தாலும் குரு பார்த்தனால யோகத்தை கொடுப்பார். எப்படி யோகத்தை கொடுப்பாருன்னா ஸ்தானபலம் போயிடுச்சு. ஸ்தானபலம் ஒரு கிரகம் இழந்துட்டாலே இந்த பிளே கிரவுண்ட்லேருந்து ஒரு வெளியே போயிட்டாருன்னு அர்த்தம். இந்த குரு பார்த்தனால ஆயுள் பலம் இருக்கும். இதுதான் விதி. ஏன்னா அதனால தான் இந்த சூரியன் தசை ஆரம்பிக்கு சனியுடைய புத்தி உள்ளே வரும்பொழுது இந்த குழப்பத்தை தான் உருவாக்கும். அதனால தான் இவருடைய ஜாதகம் எப்படின்னா, இப்போ பொதுவான கோச்சாரத்தை எப்படின்னா சூரியன் மதுவாக இருக்காரு. அதாவது 9ஆம் இடத்துல புதன் உச்சமாக இருக்காரு. அதெல்லாம் தப்பு இல்லை, ஆட்சியாக இருக்கார், சூரியனும் கூட இருக்கார். ஆனால் அந்த சூரியன் 9ஆம் இடம் சொல்லக்கூடிய புதனோட வீட்டில் உச்ச பலத்தோடு இருக்கும்போது அந்த சூரியனும் பலமாக இருக்கார். ஒன்று, அந்த சூரியன் தன்னுடைய சொந்த சாரமே வாங்கியிருக்கார். புதனும் தன்னுடைய சொந்த சாரம் வாங்கியிருக்கார். இதில் என்ன ஒன்றுன்னா 2 கிரகமும் ஒரே சாரில் இருக்கக்கூடாது. ஆனால் இதில் என்ன பிரேக் ஆகணும், 2 கிரகம் ஒரு சாரில் இருக்கலாம். ஆனால் ஒரு வக்ரமாக இருக்கக்கூடாது. இந்த புதனும் அதுவும் வக்ரமாக இருக்கனால தான் நேரத்தில் சமயோசித்தம் சொல்லக்கூடிய அமைப்புகளை இந்த திராவிட இழந்துடுது. ஆனால் தான் இவங்க தொடர் வெற்றியை எப்பயுமே இவங்க பிடிக்க முடியாது. முதல்ல புரிஞ்சுங்க, இன்னொரு தடவை பதிவு பண்ணுறார். தொடர் வெற்றியை என்றைக்குமே இவங்க தொட முடியாது. ஆனால் வெற்றி பெறும், அது வேறு விஷயம். ஆனால் அதுக்காண்டிய முயற்சிகள் செய்து தான் வெற்றி பெறுவாங்களே தவிர
இப்போ ஜெயலலிதா அம்மா வந்தாங்க, அவங்க தொடர் வெற்றி. எம்ஜிஆர் இருந்தாங்க, தொடர் வெற்றி. ஏங்க பிஜேபி இருந்ததுங்க, நாங்க தான் வலைதளத்தில நாங்க 2 பேரும் தான் போட்டோம். 3வது தடவ பிரதமர் ஜெயிப்பாருன்னு போட்டிருந்தோம். அதேமாரி ஜெயிச்சிருந்தார். தினமலர் பத்திரிகையில் நாங்க இருந்தோம். அப்பவும் நாங்க ஆர்டிகல் குடுக்கும்போது 2வது தடவ பிரதமர் வருவாருன்னோம். அதுமாரி 2வது தடவ ஜெயிச்சார். 3வது தடவ வருவாருன்னு இது டிவிலயே சொல்லியிருக்கிறேன். வலைதளங்கள்ல இருக்கு. நாங்க 2 பேருமே பேசியிருக்கோம். 3வது தடவ ஜெயிச்சிருக்காரு. அப்ப இந்த சன் அஸ்ட்ரோ டிவி மூலியமா அத சொல்றோம்ன்னும் போது, அது உண்மையா இருந்தா தான் இந்த கேமரா முன்னால உட்காந்து சொல்ல முடியும். மக்களுக்கு அது போய் சேரணும். எங்களுக்கு தேவை மக்கள் ஜோதிடத்த முழுமையா நம்புறாங்க. அது சத்தியமா இருக்கணும். பேசுனாரு பார்த்தீங்களா? தர்மம், சத்தியம், ஜெயம். இதுதான் எங்களுடைய மந்திரம். அதனால தான் சாரே சொன்னாரு. நாங்க சொல்றது சத்திய வாக்கு. இறைவன் எங்களுக்கு குடுக்குற இத நாங்க சொல்லிட்டோம். இதுதான். அப்ப இந்த ஜாதகப்படி இந்த எலக்ஷனு இந்த 26 7வது மாசம் வரைக்கும் இந்த திமுகங்கிற இந்த இந்த கட்சி, அதாவது வெற்றியை தீர்மானிக்கிற இடத்துல இல்லைங்க சார். கேள்விக்குறியா இருக்கு சார். நல்லா உழைக்கணும். நல்லா பாடுபடணும். அதாவது தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும்ன்றா. இங்க யோகம் தரும், லாபம் தரும், புண்ணியம் தரலாம் சொல்லல. கட்சிக்குள்ள மன வருத்தங்கள் வரும். கட்சிக்குள்ள அ மன வருத்தத்தினால கட்சிக்கு மன குரோஷம் இல்லாம வெறுப்பு வரும். ஒருத்தவங்க மேல ஒருத்தவங்க குற்றம் சாட்டக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இதெல்லாம் கடந்து போகணும்னா கட்சியை நீங்க நேரடியா கொண்டு போனாதான் உங்களுடைய பார்வைக்கு கொண்டு போயிடணும். போனா வெற்றி உண்டு. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்தான். இந்த ஆண்டுடைய பலன் மிதுன ராசிக்கு சனி 10லையும் போறாரு. ஆனா இப்போதைக்கு சந்திரன் மிதுன ராசியில இருக்கார். ஆனா 9ல இருக்கார். யோகம்தான். ஆனா வக்ரமா இருக்காரு. அதுதான் பிரச்சனை. ஒரு கிரகம் 9ஆம் இடம் இருக்கலாம், 2ஆம் இடம் இருக்கலாம், 7ஆம் இடம் இருக்கலாம், 11ல இருக்கலாம். இதெல்லாம் யோகம் தான். 5ல கூட இருக்கலாம். ஆனா வக்ரமா இருக்கக்கூடாது. அது அங்க வக்ரமா இருக்குது எலெக்ஷன் வரைக்கும். அதனால தான் சொல்றேன், ஜெயிக்கிற அந்த அமைப்பு நழுவி போகும். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஜாக்கிரதையா இருங்க. உங்க பார்வையில எல்லாம் வச்சிங்கன்னா வெற்றி என்பது ஓரளவுக்கு உண்டு. ஆனா பவரான வெற்றி என்பது கேள்விக்குறிதான். ஓம் நம சிவாய். தம்பி கொஞ்சம் உணர்வு பேசியிருக்காரு. கொஞ்சம் வேகமாகவும் பேசியிருக்காரு. இங்கே ஒரு விஷயம் என்னன்னா, அடிப்படை விஷயங்கள் இருக்கு. நம்ம அந்த அடிப்படை இதுவரை பாதுகாத்துட்டு வரோம். நமக்கு இவங்களும் வேண்டியவங்க இல்லை, அவங்களும் வேண்டியவங்க இல்லை. யாரும் நமக்கு சாப்பாடு போட போகிறதில்ல. நமக்கு என்னென்னா, இது கிரகங்கள் எங்கே இருக்குது, அவங்க என்ன பலன் கொடுப்பாங்க, அதை சொல்லிட்டு வெளியே போயிட்டே இருக்கிறது நம்முடைய வேலை. அதனால் யாரும் நமக்கு எதுவும் கொடுக்க போகிறதில்ல. அது கொடுப்பதற்காக நம்ம பேச போகிறதும் கிடையாது. இந்த மக்கள் தேர்தலையொட்டி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பலன்கள் எப்படி இருக்கும், இந்த யோகம் யாருக்கு சாதகமாக இருக்கும், இந்த நேரம் எப்படி இருக்கும். அவர் 2-3 விஷயத்த சொல்லியிருக்கார். உண்மையாக பாராட்டப்பட வேண்டிய விஷயம். என்னென்னா, இந்த கஜகேசரி யோகம்னு ஒரு விஷயத்த இருக்குது. இந்த ஜாதகத்தில் குரு சந்திர யோகம் இருக்குது, கஜகேசரி யோகம் இருக்குது. ஒரு யோகமான ஜாதகம்னு ஒரு அடையாளப்படுத்தப்பட்டுன்னு வச்சுக்கங்களேன். இதே யோகம் இந்த கட்சியை நீண்ட நாட்கள் வழிநடத்திய தலைமை தாங்கிய கலைஞருக்கும் கஜகேசரி யோகம் உண்டு, குருச்சந்திர யோகம். அப்போ என்னன்னா, எந்த யோகம் இருந்தாலும் அங்கேதான் ஒரு விஷயம். எந்த யோகம் இருந்தாலும் சில திசாபுத்தி நடக்கின்ற போது அந்த யோகத்தில் மாற்றம் ஏற்படும். அதுக்கு நாம் கொஞ்சம் தாழ்ந்து போக வேண்டிய சூழ்நிலை உருவாகிவிடும். இப்போ யாருமே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எல்லா நேரத்திலுமே உச்சத்தில் இருந்ததாக வரலாறே கிடையாது. அப்போ யாருக்கு சரிவான நேரம் இருக்குல்ல, ஜாதகத்தில் எல்லா ஜாதகம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கொண்டால் தெளிவாக நான் சொல்கின்ற ஒரு தகவல் மட்டும்தான். எந்த ஜாதகத்திலும் தோஷம் என்பது இல்லாமல் ஒரு ஜாதகம் உருவாவதற்கு, பிறப்பெடுப்பதற்கு வாய்ப்பே கிடையாது கொள்வேன். கர்ம வினைகளை கழிப்பதற்காகத்தான் பிறப்பை எடுக்கிறோம் நம்ம. அப்போ கர்ம வினைகளை கழிக்கின்ற கடைசி பிறவியாக கூட இந்த பிறவி இருக்கலாம். அல்லது அந்த ஜாதகத்தை பார்க்கின்ற போது இந்த ஜாதகத்தில் எந்த தோஷங்கள் மறைந்திருக்கிறது, எந்தெந்த தோஷங்கள் இருக்கிறது, யோகம் இருக்கிறது, அதுவும் சொல்ல முடியும். இப்போ என்னன்னா, நாம் பேசும்போது எல்லாமே அரசியல் கட்சியுடைய ஜாதகம். ஒரு தம்பி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. சூரிய திசை போய்கிட்டு இருக்கு, சனி புத்தி நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் அடிப்படை. இப்போ சனியுடைய கோச்சார ரீதியாக சனி 10ஆம் இடத்திற்கு இந்த ராசிக்கு வரப்போறார். பொதுவாக இந்த கோச்சார பலன்களை எடுத்து பார்க்கின்ற போது எந்த ராசி என்பதை மையமாக வைத்துத்தான் பார்க்கணும். அப்படி பார்க்கின்ற போது ஒரு அடிப்படை அதுதான். இந்த புத்திநாதன் 8ஆம் இடத்துல போய் மறையிறாரு. லக்னம் மகர லக்னம். அப்போ பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியே போய் மறைகிறார் 8ஆம் இடத்துல. அப்படி புத்தி இப்பொழுது ஆரம்பிக்குது, போய்கிட்டு.
இன்னும் சொன்னாரு, இப்ப சனி வக்ர நிவர்த்தி ஆயிடுச்சு. சனி வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டது நவம்பர் மாதமே. சனி இப்போது ஆட்சியாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் கும்ப ராசிக்குள். மார்ச் மாதம் 6ஆம் தேதி மீன ராசிக்குள் சஞ்சரிக்கப் போகிறார். இந்த நேரத்தில் விரைவில் மிதுன ராசிக்குள் வக்கிரமாக சஞ்சரிக்கப் போகிறார் குரு பகவான். இப்படி கிரகங்களுடைய சஞ்சார சூழ்நிலைகள் இருக்கின்ற நேரத்தில் இந்த ஜாதகத்தின் அடிப்படையில் தற்பொழுது மிகப்பெரிய சவால்களை திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதையும் சொல்லியிருக்காரு. அப்போ இதை வழிநடத்தி கொண்டிருப்பவருடைய ஜாதகம் எப்படி இருக்கிறது? அந்த ஜாதகம் இந்த குறையை போக்கக்கூடிய அளவில் இருக்கிறதா? இதையெல்லாம் அடுத்த பதிவில் நிச்சயமாக பார்க்க போறோம்.